ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே இந்த மாதிரி நாட்டு நெல்லிக்காயை வச்சு எப்படி ஸ்பைஸியாக டேஸ்டியாக ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய்னா சீவி போட்டு இல்லைன்னா தட்டி போட்டு செய்வோம். இந்த மாதிரி முழு நெல்லிக்காயை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கு. நாட்டு நெல்லிக்காய் கிடச்சா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி 1 டே ஃபுல்லாக வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு போட டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம், ஒன்றாகாது, நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இந்த ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எடுத்த நெல்லிக்காய் எப்படி இருக்குன்னு. 1 டே ஃபுல்லாக வெளியில் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். உங்களுக்கு அந்த சால்ட் எல்லாமே நல்லா லிக்விடாக ஃபார்ம் ஆகியிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் தண்ணி இருக்குன்னு. இப்போ அந்த நெல்லிக்காயை இதுக்குள்ளே அப்படியே கொட்டிக்கலாம், வேறு எதுவுமே போட வேண்டாங்க. அதை அப்படியே கொட்டுங்க, தண்ணியோடு உள்ளே கொட்டுங்க, ஒன்றாகாது. லைட்டாக உங்களுக்கு தெரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 2 செகண்ட் தான் அப்படி இருக்கும், அப்படியே ஸ்டாப் ஆகிரும். பாருங்கள் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னு. ஏன்னா அந்த வாட்டரில் நல்ல சால்ட் இருக்கும், அதனால் அதை கீழே விட வேண்டாம், அப்படியே இதுக்குள்ளேயே கொட்டிடுங்க. ஆயில்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலில் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு ரெண்டுமே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியான அளவே போடுங்க. நம்ம பாதி அளவுக்கு நல்லா வெந்த பிறகு உப்பு காரம் இன்னொரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு வேக வைங்க. பாருங்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு எண்ணெயிலேயே உங்களுக்கு கொதிக்குதுன்னு. இப்படி தான் இருக்கும். நமக்கு ஃபைனலாக அது எந்த அளவுக்கு ட்ரை ஆகணுமோ ஆயிரும். இப்போ உப்பு காரம் ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு எந்த அளவுக்கு காரம் கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நெல்லிக்காய்க்கு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லா இதை திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். உங்களுக்கு இந்த எண்ணெயிலேயே நெல்லிக்காய் ஃபுல்லாக வேகணும், அந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நெல்லிக்காய் ஃப்ரை ஆகியிருக்குன்னு. சாப்பிட அவ்வளோ ஜூஸியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. ஒன்ஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ இதை லைட்டாக அந்த ஸ்பூன்லேயே நல்லா நசுக்கி விடுங்க. எல்லா நெல்லிக்காயும் அதே மாதிரி பண்ண வேண்டாம், சில இதை அப்படியே பண்ணி விடுங்க. உங்களுக்கு பாதி நெல்லிக்காயில் அப்படியே ஜூஸியாகவும், சிலதெல்லாம் உங்களுக்கு அந்த நல்லா நசுக்கி விடும்போது அந்த ஊன் பகுதி மட்டும் அது தனியாக ஃப்ரை ஆன மாதிரி வரும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 ஹவர் வெளியில் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிருக்குன்னு. பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 ஹவரில் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ எண்ணெய் இவ்வளோ தான் இருக்குது. இதை இப்படியே நீங்கள் 1 டே மூடி வச்சுருங்க. நீங்கள் எந்த கண்டெய்னர்லேயும் இப்போ ஸ்டோர் பண்ண வேண்டாம். 1 டே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நான் இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டே எடுத்து பார்க்குற பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சுன்னு. நீங்கள் 24 ஹவர்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஊறுகாய் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த முழு நெல்லிக்காயில் போடுற ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.